தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் கோடி அற்புதர் அந்தோணியாரின் பக்தர்களே, இன்றைய நாளில் நம் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பமாக கூடி வந்திருக்கின்றோம். திருப்பலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய சகோதரர்களை, அருள் சகோதரர்கள்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி என்ன ஃபாதர் ஸ்பெஷலாக நிறைய பேர் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் இன்றைய தினத்திற்கு நம்மளோடு இணைந்து நமக்காக ஜெபிக்கவும் உங்களோடு சேர்ந்து உரையாடவும் வந்திருக்கின்றார்கள். அவர்களை அழைப்பது நம்முடைய கடமை. இனிமே பங்கு தந்தையின் சார்பாக ஃபாதர் ஜான் பிரிட்டோ சிவகங்கை மறை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றார். தந்தையை வரவேற்போம். மேலுமாக ஃபாதர் சார்லஸ் எம்எம்ஐ, நம் அனைவரும் அறிந்ததே, ஃபாதர் சார்லஸ் குருமடத்தின் ரெக்டராக இருக்கிறார்கள். அவர் தான் அவங்க நம்முடைய அருள் சகோதரெல்லாம் கூட்டிகிட்டு வந்தது. சார்லஸ் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். மேலுமாக இவர்களோடு இணைந்து 17 அருள் சகோதரர்கள் நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபிக்கவும் நம்மோடு உரையாடி ஒரு நல்ல குருவாக உருவாகுவதற்கு தங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியானது இருதய பாபு குடும்பம் கடவுளுக்கு நன்றியாகவும், சகாயம் பட்டு சரோ குடும்பம் இறைவனுக்கு நன்றியாகவும், ஹர்ஷினி இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்காகவும் நன்றியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். நாமும் அவர்களுக்காக, இறைவன் அவர்கள் வாழ்வில் செய்த ஒவ்வொரு செயல்களுக்காகவும் நன்றி கூறுவோம். மேலுமாக ஹேசல் கெய்ட்லின் விரைவில் நலம் பெற வேண்டியும், கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குழந்தை தெரசால் தொழில் வளர்ச்சி அடைய வேண்டியும், கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மரிய ஆண்டனி ஜோசப் குடும்பம் கருத்துக்கள் நிறைவேற, சதீஷ்குமார் பிரியதர்ஷினி பிரணாய் ருத்வா குடும்பம் அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மேலுமாக பிரதீப் குமார் பவானி குழந்தை வரம் வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இவர்கள் அனைவருக்காகவும், மேலும் ஆண்டனி மனுவேல் கிளின்ஸ் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், பெலிக்ஸ் ஜேக்கப் சாண்ட்ரா ஹெரின் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். நாமும் அவர்களோடு இணைந்து நம்முடைய மனதில் இருக்கின்ற நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை இறைவன் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலுமாக இந்த திருப்பலியானது ஜே மரிய ஆண்டனி, ஜி தெரசம்மாள் ஆகியோரின் ஆன்ம இலை பற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. இவர்கள் வேண்டுதல்களோடு இணைந்து நம்முடைய ஒவ்வொரு மனதில் இருக்கின்ற வேண்டுதல்கள் கருத்துக்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து திருப்பலியில் தொடர்ந்து. கல்வாரி பலி என்னையும் உங்களையும் இறைவனோடு ஒப்புரவாக்கின்ற அருமையான ஒரு பலி. நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் உங்களது வேலைகளை விட்டுவிட்டு ஆண்டவனை தேடி வந்திருக்கின்ற நல்ல தருணத்திற்காக நன்றி சொல்வோம். நானும் நீங்களும் பாவிகள். எனவே இந்த கல்வாரி பலியில் தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தூய உள்ளம் தேவைப்படுகிறது. எனவே அனைவரும் கண்களை ஒரு நிமிடம் மூடி தூய உள்ளத்திற்காக, நம் பாவங்களுக்காக இன்றைய வாசகங்களும் திருப்பாடலும் பாவி எங்களை மன்னியும் என்று கூக்குரல் இட்டு சொல்லுகின்றன. எனவே அந்த கூக்குரலை நம் உள் மனதில் பதிய வைத்து ஆண்டவனை நோக்கி பாவ மன்னிப்பு வேண்டுவோம். மன்னிக்கும் இறைவா இறங்கி வாருமே, மன்னிக்கும் இறைவா எழுந்து வாருமே. நான் பாட முடிச்சோம், நீங்கள் பாடலாம். மன்னிக்கும் இறைவா இறங்கி வாருமே, மன்னிக்கும் இறைவா எழுந்து வாருமே, மன்னிக்கும் இறைவா இறங்கி வாருமே, மன்னிக்கும் இறைவா எழுந்து வாருமே. மீண்டும் மன்னிக்கும் இறைவா இறங்கி வாருமே, மன்னிக்கும் இறைவா எழுந்து வாருமே, மன்னிக்கும் இறைவா இறங்கி வாருமே, மன்னிக்கும் இறைவா
இறைவா எழுந்து வாருமே. மன்னிக்கும் இறைவா இறங்கி வாருமே. மன்னிக்கும் இறைவா எழுந்து வாருமே. மன்னிக்கும் இறைவா இறங்கி வாருமே. மன்னிக்கும் இறைவா எழுந்து வாருமே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்களுக்கு உணவூட்டி அவர்களை வழிநடத்த புனித அந்தோனியாருடைய உண்மையிலும் அன்பினுள்ளும் ஆவியிலும் நிரப்பினீரே. அதனால் இப்புனிதரின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அவர்களை மேன்மேலும் பின்பற்றி அவர்களுடைய பரிந்துரையால் உதவி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 17 22 முடிய. ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது, நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு, என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடையாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரிது. வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடித்துவார்கள். நகரில் நுழைந்ததால் இதோ பசியால் நலிந்தவர்கள் இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உம் உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் மாட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தரவல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீரல்லவா அதை செய்யக்கூடியவர். நாங்கள் உம்மையே எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றை எல்லாம் செய்பவர் நீரே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதையும்.
உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறைதோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதையாகும். அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 36 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள். களைகள் தீயோனைச் சேர்ந்தவர்கள். அவற்றை விதைப்பவன் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறு உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறி கற்றோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைவனது
பேரன்புக்குரியவரும் நமது தேவைகளில் இறைவனிடம் வல்லமையோடு பரிந்து பேசுகிறவருமான புனித அந்தோனியார் வழியாக நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். உங்கள் பதில். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபமுள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம்பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மூலமாக சிறப்பாக ஜெபிப்போம். அனைத்தையும் படைத்து பராமரித்து அள்ளும் எம் இறைவா, இதோ புனித அந்தோனியாருடைய நவநாளிலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஒரே குடும்பமாக கொள்ளுமை இழக்கின்றோம். நாங்கள் கேட்ட மன்றாட்டுக்கள் அனைத்தையும் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீர் அறிவீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் திருக்கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உன் பீடத்தில் வைத்தேன் இறைவா, மகிழ்வாய் தயவாய் ஏற்றருளும்
சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியார் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகள் ஏற்றருள உமை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வழிவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் இணைந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
உம்முடைய ஆவியை பிழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாற உணவாக அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையின் என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கறந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் பாதம் படைக்கிறோம். அவர்களுடைய இறை வேண்டல்களுக்கு கனிவாய் செவிசாய் தரலும்.
உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கவாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் நவநாளின் நாயகர் புனித அந்தோனியார் மற்றும் எல்லா புனிதரையரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பெருக உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு விழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும்
இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் மீட்பர், இதோ நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடியவர். மகனே, மகளே, நான் உன்னை அன்பு செய்கின்றேன், நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்கக்கூடிய உயிருள்ள தேவன் இதோ நமது மத்தியிலே முழுமையாக பிரசனமாயிருக்கின்றார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி செவ்வாய்க்கிழமை கொடியற்புதராம் புனித அந்தோணியார் வழியாக இந்த மாதம் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நலன்களுக்கும் நன்றியாகவும் தொடர்ந்து அவருடைய பரிந்து பேசல் எப்போதும் நமக்கும் நம் பங்கிற்கும் குடும்பங்களுக்கும் அவரை அண்டி வந்து ஜெபிக்கிற அனைவருக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி புனித அந்தோணியார் நோக்கி ஆற்றமிக்கும் அன்றாடு ஜெபத்தை நாம் இணைந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோணியாரே, வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமது நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனம் படைத்தவரே, கண்களை மூடுவோம். நாம் கேட்கிற பல காரியங்களை நமக்காக பரிந்து பேசி பெற்று தருகிற அற்புத புனிதராம் புனித அந்தோணியாரிடம் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சிறப்பாக நம் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்கள் நம் குடும்பத்தில் இருக்க வேண்டிய அமைதி, நிம்மதி, சமாதானம், மகிழ்ச்சி, நிறைவு, நிம்மதி தொடர வேண்டும். நம் பிள்ளைகள் அவருடைய கல்வி எதிர்காலம் சிறக்க வேண்டும். சிறப்பாக நம்முடைய
குடும்பத்திலே படித்து கொண்டிருக்க பிள்ளைகளுடைய படிப்பு, மேற்படிப்புகள், வேலை வாய்ப்புகள், நம் குடும்பத்தில் நடக்க இருக்கிற சுபகாரியங்கள், திருமணங்கள், குழந்தை பாக்கியங்கள், குழந்தையை கருவிலே சுமந்து கொண்டிருக்கிற கருவுற்ற தாய்மார்கள் நல்ல முறையிலே குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். இன்னும் நம்முடைய முன்னெடுப்புகள், முயற்சிகள், நம்முடைய திட்டங்கள் அனைத்தும் அறிந்து அவற்றுக்காக நமக்காக பரிந்து பேசி பெற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிப்போம். நாம் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், அதன் வழியாக நமக்கு கிடைக்க வேண்டிய வரும்படிகள் நிறைவாக கிடைக்க வேண்டும். பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். கடன் தொல்லையிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும். போதும் என்ற மனதோடு வாழ வேண்டும். உழைப்பால் மட்டுமே உயர்வு பெற வேண்டும். நம்முடைய முயற்சி அனைத்தும் திருவினை ஆக்கப்பட வேண்டும் என்றாள். நம்மிலே அநேகர் பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு பலவிதமான மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ட போது கூட பலவிதமான வலிகள், துன்பங்கள், வேதனைகள், நம்பிக்கை தளர்ச்சிகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்க அத்தனை பேருடைய வழிகளை நீக்கி அவளுக்கு அற்புத சுகத்தை தரும்படியாய் வென்றாள். இன்னும் பலர் பலவிதமான உள்ள நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், குறிப்பாக மன உளைச்சல்கள், மன அழுத்தங்கள், நிம்மதியின்மை, மகிழ்வின்மை, தூக்கமின்மை, பயங்கள், கலக்கங்கள், அச்சங்கள், இவற்றால் கவலையுற்றிருக்கிற அந்த உள்ளங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் நிறைவையும் நல்ல தூக்கத்தையும் தரும்படியாய் வென்றான். இது இந்த ஆலயத்திலே அந்தோணியார் எண்ணி வந்திருக்கிற நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் தேவைகளையும் நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் எடுத்துரைப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயின் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அடியானா ஊழிய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியையும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக என்னாலும் பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவரும் அமருவோம். ஈஸ்வருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரி, இந்த அருமையான மாலை திருப்பலியில நம்மோடு கூட 2 அருள் தந்தைகள் இணைந்து நமக்காக இந்த திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்திருக்கிறார்கள். தந்தை முன்னுரை சொன்னது போல தந்தை ஜான் பிரிட்டோ அவர்கள் சிவகங்கை மறைமாவட்டத்தைச் சேர்ந்தவர். பல இடங்களிலே இந்த இறையியல் மாணவர்களை ஊக்குவிக்கின்ற பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தற்சமயம் இந்த குரு மாணவர்களாக இருக்கிற இவர்கள் திரு தொண்டர்களாக ஆகப் போகிறார்கள். ஆவதற்கு எவ்வளோ நாள் தெரில, இன்னும் கொஞ்ச நாள் திரு தொண்டராகிடுவாங்க. அதுக்கப்புறம் குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறார். அனைவருமே எம்எம்ஐ சபையைச் சேர்ந்தவர்கள். எம்எம்ஐ இறையியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு இறையியல் படித்து கொண்டு இருக்கிறார். அவர்களுக்கு வகுப்பு எடுத்து கொண்டிருப்பவர் தான் அருட்தந்தை ஜான் பிரிட்டோ அவர்கள். அவரோடு இணைந்து நம்முடைய இறையியல் கல்லூரிய தந்தை இயக்குனர் ரெக்டர் தந்தை அருள் தந்தை சார்ல்ஸ் அவர்கள் நமக்கு மிகவும் பரிச்சயமானவர். அவரும் மத்தியில் இணைந்து நம்மளோடு இணைந்து இருக்கிறார்கள். நம்மளோடு ஒரு 18-17 அருள் சகோது வந்திருக்காங்க. ஒரு பலத்த ஒரு கரவழியை கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள் நினைக்கலாம், ஏன் இந்த பிரதேசம் இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படி என்று. தந்தை ஜான் பிரிட்டோ அவர்களுக்கான இந்த பாஸ்டல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகுப்பில் ஒரு பகுதி எப்படியான இன்னைக்கு இருக்கிற பொது மக்கள் எப்படியான குருக்களை எதிர்பார்க்கிறார்கள். ஃபாதர் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சொல்லிட்டீங்களா? சொல்லல, இன்னும் சொல்வார், அவரே சொல்வார். ஆகவே நம்மோடு கூட திருப்பணி முடிந்த பிற்பாடு தந்தை அவர்கள் 2 வார்த்தை சொல்லுவாங்க. அவர் நம்மளோட கலந்து பேசுவாங்க. உங்களுக்கு தெரியும், வருகின்ற இந்த கால கட்டம் முதல் இருந்த மாதிரியான குருக்கள் இனி வருகிற இவர்கள் குருக்கள் ஆகின்ற போது எதிர்கொள்ள இருக்கிற சவால்கள், எதிர்கொள்ள இருக்கிற மக்களுடைய தேவைகள், அவர் என்ன நினைக்கிற எப்படியான குருவை இன்றைய பொதுநிலை எதிர்பார்க்கிறார்கள். தல திருச்சபை எப்படி இன்றைய வருங்கால குருக்கள் எப்படி இருக்கணும்,
என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அவங்களோடு கலந்து பேசுவான். தந்தை ஜான் பிரிட்டோ அதை பற்றி சொல்வார். எனவே திருப்படி இப்போது நாம் கடைசி ஜெபித்து நற்கருணை ஆராதனைப்படுவோம். நற்கருணை ஆராதனை முடிந்த பிற்பாடு அருள் சகோதரர்கள் உங்களோடு கலந்துரை ஆடுவார்கள். அவளோடு கூட கொஞ்ச நேரம் இருந்து, இங்கே இல்லை வெளியில் தான் உங்கள் கலந்துரை அவங்க கேட்பாங்க. சில கேள்விலாம் கேட்டாங்கன்னா பொதுவான கேள்வி தான், ரொம்ப பயப்பட வேணாம். கேட்கிற கேள்விக்கு உங்கள் மனம் திறந்த பதிலை சொல்லுங்கள். எங்கள் ஃபாதர் ரொம்ப கெட்டவர் அப்படின்னு சொல்லுவீங்களா? ரொம்ப நல்லவரா? சரி, ஓகே, குட். அது மாதிரி அது என்னை பற்றி கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. பொதுவான குருத்துவத்தை பற்றி, குருவை பற்றி, பிற்காலத்தில் எப்படி வாழணும் என்பதை பற்றி கேட்பான்னு நினைக்கிறேன். எனவே நீங்கள் அவர்களுக்கு உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை தரும்படி மீன் அன்புடன் கேட்டுக்கிறேன். கடைசி ஜெபத்திற்காக எழுந்துடும். ஃபாதர் பேச உட்காருங்க. பாசமிகு பங்கு தந்தைக்கு மிக்க நன்றி. அன்பார்ந்தவர்களே, இயேசு மக்களை தேடி வந்தார். இதோ உங்களது அன்பு பிள்ளைகள் உங்களை தேடி வந்திருக்கிறார்கள். நீங்கள் ஆண்டவனை தேடி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. இந்த பிரசன்னத்தை வழிநடத்த இயேசு இவர்களை தேர்ந்து கொண்டிருக்கிறார். எங்கள் ஊரில் ஒரு பையன் கேட்டான், சாமியாரா பொறியாடான்னு கேட்டேன். நான் போகணும், ஆனாலும் எங்கள் அத்தை மக ஒன்று எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பொடுசு, அவங்க அத்தை மக அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. பரவாயில்லப்பா, நீ பொழைச்சிக்கிற அப்படின்னு சொன்னான். அப்போ இங்கே இருக்கிற பிரதேசத்தெல்லாம் மணமகள் கிடைக்காமையா ஃபாதர்ஸாக வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகள், நீங்கள் வளர்த்தெடுத்த பிள்ளைகள் உங்களுக்காகவே உழைக்க வந்திருக்கிறார்கள். அதாவது குருத்துவ பயிற்சியின் ஒரு பகுதியாக ப்ராக்டிக்கல் தியாலஜி அல்லது பாஸ்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் பாஸ்டல் லீடர்ஷிப் என்கின்ற ஒரு வகுப்புகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதாவது மேய்ப்பு பணி நிர்வாகம், நடைமுறை இறையியல். இவர்கள் படித்த இறையியலை வைத்து பணித்தலங்களுக்கு சென்று உங்களோடு எப்படி பணியாற்றப் போகிறார்கள் என்பதை பற்றி அவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் ரொம்ப நல்லவங்க. நான் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அருமையாக பாடுறீங்க, என்ன அருமையாக ஜெபம் சொல்கிறீங்க, இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கிராமங்கள் அவ்வளவு கிடைக்காது. அது நோண்டிக்கிட்டு இருக்கோம், இங்கே நோண்டிக்கிட்டு இருக்காங்க, ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கே இங்கே ஒரு பக்தி முயற்சி, அந்தோனியாருக்கு அருமையான ஒரு பக்தி முயற்சி நம்ம செஞ்சுருக்கிறோம் மக்களே. ஆகவே இன்றைய நாள் இவர்களுக்காக நாங்கள் ஒதுக்கி உங்களிடம் கூட்டி வந்திருக்கிறோம். உங்கள் பங்கை தேர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி மட்டும், திருப்பலி எல்லாம் என்னையெல்லாம் மந்திரிச்சு முடித்த பிறகு இவர்களோடு ஒரு 6-7 நிமிடங்கள் கலந்துரையாடி, நீங்கள் இந்த காலத்து குருக்களிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள், திருச்சபையின் வளர்ச்சியில் இந்த குருக்களின் பங்கு என்ன, சவால்கள் நிறையா இருக்குது, குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்குது, இந்த குருக்கள் என்ன செய்ய நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், இது அவருடைய பயிற்சிக்கு ஒரு முத்தாய்ப்பாக அமையும். எனவே தயவுசெய்து வீட்டுக்கு உடனே போயிடாம, தோசமாவெல்லாம் பத்திரமா வீட்டில் இருக்கட்டும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் இவங்களோட கொஞ்சம் கலந்துரையாடி நீங்கள் என்ன உங்கள் கருத்துக்களை தாராளமாக சொல்லுங்கள். நாளைக்கு அவங்கள்ட்ட நான் கேட்பேன் மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக திருச்சபையின் வளர்ச்சி குருக்கள் கையில் நிச்சயமாக இல்லை, துறவிகள் கையில் நிச்சயமாக இல்லை. இந்த திருச்சபையை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு பொது நிலையினருக்கு அதிகமாக இருக்கிறது என்பது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சென்ற இடமெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறீங்க, நாளைக்கு வேலைகள்லாம் இருக்குது, நிறைய பேர் வேலை செய்கிறீங்க, ரிட்டையர்ட் ஆகிருக்கிறீங்க. இருந்தாலும் இறைவன் உங்களது குடும்பங்களில் மிக முக்கியம் என்ன கருது நீங்கள் அந்த ஆலயத்தை நிரப்பி இருக்கிறீர்கள். இது நீங்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு புத்துணர்வு. உங்களை பார்த்து நாங்கள் முன்னேறி செல்கிறோம், பக்தியில் முன்னேறி செல்கிறோம். சில பலவீனங்கள் குருக்களுக்கு இருந்தாலும் கடவுள் நம் பாவங்களை மன்னிக்க வல்லவர் என்ற நினைப்பில் முன்னேறி செல்கிறோம். ஆகவே அந்த முன்னேறி செல்வதற்கு எடுத்துக்காட்டு உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய வழிகாட்டுதல்களும் நிச்சயமாக இளம் குரு மாணவர்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து இந்த பயிற்சிகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே திருப்பலி முடிந்த பிறகு ஒரு எங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு 10 நிமிடம் வெளியே ஒதுக்கி ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசுவாங்க. எது வேணாலும் நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தான் எங்களுக்கு முக்கியம். இவர்கள் வளர வேண்டும். நல்ல குருக்களாக இந்த உலகத்தில் வாழ்வது கஷ்டம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எங்களுக்கும் தெரியும்.
ஒரு சில குருக்கள் நல்ல குருக்களாக இல்லை என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆகவே கடவுள் அவர்களை ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொண்டு அவரக்கூடிய தண்டனையை கடவுள் கொடுப்பார். அதனால் குருக்களை நாம் தீர்ப்பிடுவதற்கு நாம் நல்ல நீதிபதிகள் அல்ல. நானும் நீங்களும் பாவிகள். எனவே இந்த குருக்கள், தவறு செய்கின்ற குருக்கள் மனமாறி நிலையான திருச்சபையில் இன்னும் நிறைய மக்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திருச்சபையினுடைய ஆவல், திருத்தந்தனுடைய ஆவலும் அதுதான். எனவே இந்த நேரத்தில் குறிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பை நான் நாடுகிறேன். ஆகவே இந்த குரு மாணவர்களை இன்னும் அதிகமாக பயிற்றுவிப்பதில் எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் தேவை. எனவே திருப்பலி முடிந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய கலந்துரையாடுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், நீ என்ன ஒரு குரு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த காலத்தில் இவ்வளோ ஒரு சோதனைகளுக்கு இடையில் பல பிரிவினை சபைகள் வந்து சேர்ந்துருக்கிற இடையில நம்ம மதத்தை நம்ம எப்படி கட்டி காக்க போகிறோம், அதுக்கு நீங்கள் தான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லணும். பலவிதமான ஆலோசனைகளை நீங்கள் சொல்லுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பொறுமையாக கேட்டதற்கு நன்றி, மகிழ்ச்சி. நன்றி கூறி மன்றாடுவோமா. எல்லாமுள்ள இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றலை உறுதிப்படுத்த வளர்ப்பிறாகும். அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் நீர்ப்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. ஆட்கொள்ளும் தேவனே, இன்பத்தின் தேவனே, ஈகையின் தேவனே, உண்மையின் தேவனே, ஊக்கத்தின் தேவனே, ஒற்றுமையின் தேவனே, ஒருமைப்பாட்டின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யோசேப்பின் தேவனே, யாக்கோபின் தேவனே, திருத்தூதர்களின் தேவனே, அப்போஸ்தலர்களின் தேவனே, எம் ஒவ்வொருவரையும் கண்ணின் கருவிழி போல காத்து வரும் உன்னதமான தேவன் நம் மத்தியிலே முழுமையாக பிரசன்னமாயிருக்கின்ற நம்பிக்கையோடு இதோ கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதைப் போல இதோ நம் ஒவ்வொருவரையும் துன்பங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் சந்தோஷங்களாக மாற்றி
நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு புனித அந்தோணியாருடைய திருநாவானது அழியா நாவாக இன்றும் போற்றப்படுவதைப் போல இதோ இங்கே குழுமியுள்ள நாம் ஒவ்வொருவரும் உயிருள்ள தேவனை உற்று நோக்குவோம், உன்னதமான தேவனை உற்று நோக்குவோம். அப்பா தந்தையே என்று உம்மை அழைப்பதற்கு எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்ததற்காக கோடான கோடி நன்றி ஐயா. பெந்தகோஸ்தின் நாளிலே அன்று உமது தூய ஆவியை அனுப்பியதைப் போல அதே ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரும் மீதும் நுழைவாக வல்லமையுள்ள பிள்ளைகளாக மாறுவதற்கு எங்களுக்கு உன்னதமான ஆவியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நல்ல பிதாவே, தகப்பனே, உம்மை போற்றுகின்றோம். உம்மை விட்டால் எங்களுக்கு யார் இருக்கின்றார்கள்? யோவான் நற்செய்தியிலே 15வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே நாங்கள் வாசிப்பதைப் போல நீங்கள் எங்களை தேர்ந்து கொள்ளவில்லை, மாறாக நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய உன்னதமான தேவன். அப்பா, திருப்பாடல் 118 8வது வசனத்திலே நாங்கள் வாசிப்பதைப் போல மனிதர் மீது நம்பிக்கை கொள்வதை விட கடவுள் மீது தஞ்சம் புகுவதே நல்லம். உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளோம் அப்பா, உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளோம் அப்பா. எங்களை ஆசீர்வதியும் அப்பா. இதோ மக்களாகிய ஒவ்வொருவரும் கவலைகளோடும் கண்ணீரோடும் உம்மிடம் வந்துள்ளார்கள். இதோ குருக்களாக தங்களையே ஆயத்தம் செய்து கொண்டு தயாரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த இளம் பிள்ளைகளாகிய அனைத்து அருள் சகோதரர்களையும் பாதம் சமர்ப்பிக்கின்றேன். நீர் உம்முடைய திருக்கரத்தால் அபிஷேகம் செய்யும் உள்ளது. அனைத்து ஆவியினுடைய அருள் கொடைகளோடும் கனிகளோடும் இப்பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட பணிகளை நிறைவாக முகம் சுளிக்காமல் மனம் உவர்ந்து செய்வதற்குரிய உன்னதமான வல்லமையுள்ள செயலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்து ஆவியானவருக்கு ஒரு பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி ஆவியானவர் நமது மத்தியிலே முழுமையாக பிரசன்ன நம்பிக்கையோடு இப்பாடலை பாடுவோம். ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. கொடுப்ப நம்பிக்கையோடு நல்ல பலத்த கரவோசை எழுப்பி ஆண்டவரை துதிப்போம். ஆவியின் கொடை
சாட்சி நாங்களே. ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே அனைவரும் ஜோர கரவோசை எழுப்பி உன்னதமான தேவன் நமத்திலே முழுமையாக பிரசன்னமாக நம்பிக்கையோடு இதோ ஆண்டவர் நம்மோடு பேச போகின்ற நம்பிக்கையோடு அனைவரும் அமர்ந்து ஒரு சில வினாடிகள் அவனுடைய வார்த்தையை கேட்போம். அன்பாதவர்களே, ஆலயத்தின் உள்ளே இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு என் உள்ளத்திலும் உங்கள் உள்ளத்திலும் எழுந்தள்ளி வந்திருக்கிறார். இதோ இந்த பீடத்தின் முன்பாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நன்றி சொல்லுவோம். நாம் கொடுத்து வைத்த மக்கள் இந்நேரம் வெளியில் இருந்திருந்தால் எத்தனையோ தீய செயல்களுக்கு அடிமையாக இருப்போம். ஆனால் ஆலயத்திற்குள்ளே இருக்கிறோம். ஆண்டவனை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவரும் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். எனவே நாம் மனதளவில் கண்களை மூடிக்கொண்டு சிறப்பாக ஜெபிக்க இந்த அருமையான ஒரு குண வழிபாட்டில் ஒரு சில நிமிடங்கள் நாம் கலந்து கொள்வோம். ஒரு பக்தன் கோயிலுக்கு போகிறான். திவ்ய நற்கரணையை பார்க்கிறான். அவன் நொந்து நூடுல்ஸ் ஆகி வாழ்க்கையில் அடிபட்டு யாரும் உதவி செய்ய மாட்டார்களா என்று ஆலயத்தை நோக்கி வந்து இறைவனை பார்த்து அவன் ஒரு 2 வரி பாடுறான். எங்கே இறைவா இருக்கின்றாய், எதை நீ எனக்கு தருகின்றாய். அவனுடைய ஆதங்கம் அதுதான். எங்கே இறைவா இருக்கின்றாய், எதை நீ எனக்கு தருகின்றாய். நான் அவனை ஒவ்வொரு நாளும் நாடி வந்துகிட்டு இருக்கேனே, எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறேனே, கடவுளுக்கு கண் இல்லையா என்பதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அவரை பார்த்து பாடுறான். அந்த மூலையில் பாட்டு கிளாஸு மாதா சபை பாட்டு தயார்படு கொண்டு இருக்கிறது. இவன் வேதனையை பார்த்து அந்த மக்கள் பாவம்டா, அவனுக்கு என்ன சோதனையோ, அவனுக்கு என்ன கவலையோ, என்ன செய்வது, நாம் இவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது பட்டு ஒரு பாட்டு டக்குன்னு எடுக்கிறாங்க. தாயின் மடிதான் உலகம், அவள் தாழினை பணிந்திடுவோம், சேயின் மடிதான் மோட்சம், நம் இயேசுவை போற்றிடுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்ட உடனே கதிகலங்கி நின்ற அவன், கவலையோடு நின்ற அவன் திவ்ய நற்கரணையை பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்புகிறான். அந்த மக்கள் இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பே இவன் கவலையை ஆற்றுகிறது. அங்கே திவ்ய நற்கருள் இருக்கின்ற அந்த இறைவன் ஒரு கருவியாக அந்த மக்கள் மாதா சபையை கொடுக்குறான். அவங்க சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டு வா பின்னாடி பாப்போம் சொல்லிட்டு. அன்னைக்கு பார்த்தீங்களா, கடவுள் அப்பப்போ அன்னைக்கே அவனுக்கு நல்ல வரத்தை கொடுக்குறார். ஜெபிச்சுட்டு போகிறான். அந்த மக்கள் கூடி பேசி அவனுக்கு என்ன உதவி தேவையோ, கோயிலுக்கு வந்ததுனால, கோயிலில் இருந்ததுனால அவனுக்கு தேவையானது கிடைத்தது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் கொடுத்தாரா இல்லையா பார்த்தீங்களா? கடவுள் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறாரே, அஞ்சாதே கவலைப்படாதே என்று சொன்னார். அதுதான் இங்கே இன்னைக்கு இந்த அந்தோனியார் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம்.
அந்த கழுதை பார்த்தீங்களா, தேவனருக்கு முன்னால் மண்டியிட்டு ஜெபித்தது யாருடைய வல்லமை? அந்தோனியாருக்கு இறைவன் கொடுத்த ஒரு அருமையான ஒரு புதுமை அல்லவா? கோடி அதிசயங்களையும் அற்புதங்களையும் திவ்ய நற்கனை வழியாக எத்தனை நாடுகளில் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதோ இந்த திவ்ய நற்கனுடைய திருவிளையாடல் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த அந்தோனியார் வாழ்க்கையில் எட்டி உதைத்த ஒரு தாயை, காலை வெட்டி கொண்ட அவனை கேள்விப்பட்ட அந்தோனியா அந்த காலை ஒட்ட வைத்த அந்த புதுமையை நாம் என்ன சொல்லுவது? பாவியாய் இருந்தவர்களை மன்னித்த இயேசுவினுடைய செயலை அந்தோனியார் அவருடைய இரக்க பெருக்கத்தால் இயேசு காட்டிய வல்லமையால் செய்தாரே. இவை விட நமக்கு என்ன உவமைகள் வேண்டும்? இவை விட நமக்கு என்ன சாட்சியம் வேண்டும்? இதோ இந்த திவ்ய நற்கருணை நாதர் எத்தனை எத்துணை திருவிளையாடல்களை இந்த உலகத்தில் செய்து கொண்டு இருக்கிறார். அன்னை எழுந்தொழி இருக்கின்ற வேலை நகரில், வேளாங்கண்ணியில், வாடிப்பட்டியில், பூண்டிமா நகரில், வில்லியனூரில், லூர்துமா நகரில், பாத்திமா நகரில் எத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த திவ்ய நற்கருணை நாதர் செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது, இதோ இந்த மதுரா வயலில் உங்களில் எத்தனை பேர் இதய அறுவை சிகிச்சை, ஒரு சில பேர் இங்கே இருக்கிறீங்க, எத்தனை பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு துன்பத்திற்கு ஆளாகி கொண்டு இப்பொழுது அந்தோனியார் வழியாக அவரது பரிந்துரையை நாடிக்கொண்டிருக்கிறீர்களே. இதோ இந்த திருப்பீடத்தின் முன்பாக இருக்கின்ற இந்த திவ்ய நற்கநாதர் பார்த்து கொண்டிருக்கிறார். மக்களே, அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இங்கே இருக்கிறார். எனவே அவரை நாடி வந்திருக்கிறீர்கள், ஒருபோதும் மோசம் போக மாட்டீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள் என்பதைத்தான் இந்த ஆராதனை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே முழந்தால் படியிடுவோம், கண்களை மூடுவோம். இதோ இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு இடத்துல எத்தனையோ ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், வேதனைகள், சோதனைகள், சவால்கள் நிறைந்து கொண்டு இருக்கின்றன. அதில் ஒன்றை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய அந்த சவால்கள், அந்த துன்பங்கள், அந்த நோய் இப்போதே தீர வேண்டும். இதோ என் ஆண்டவர் இயேசு, என் தலைவன் இயேசு, எனக்காக வந்திருக்கின்ற இயேசு, எனக்காக பிரசன்னமாக இருக்கின்ற இயேசு, என் உள்ளத்தில் குடிகொண்டு இருக்கின்ற இயேசு இப்போது என்னை குணப்படுத்துவார், புனித அந்தோனியார் எனக்காக பரிந்துரை செய்வார் என்ற நம்பிக்கையில் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க நிச்சயமாக அருள் உங்களை வந்து தொடும். அருமையான ஒரு பாடலை பாடுவோம். போல உருகிட செய்பவரே
ஏசையா நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே, ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. அன்றைய இறுதி ஆசிரியருக்காக ஆன்மீக கீதம் பாடுவோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பிரியமானவர்களே, இப்பொழுது எண்ணெயானது குருக்களின் திருக்கரத்தால் மந்திரிக்கப்பட்டு நமது நெற்றியில் பூசப்படும். அதற்கு பிறகு ஏற்கனவே நம்முடைய பாசமிகு பங்கு தந்தையும் நம்முடைய பேராசிரியரும் கூறியதைப் போல அனைவருமே
ஒரு 5-6 நிமிடங்கள் இதோ இந்த அருள் சகோதரர்களோடு உரையாடுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். அனைத்தையும் படைத்து பராமரித்து ஆளும் எம் இறைவா, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், வாழ்த்துகின்றோம். அற்புதமான தேவனே, இதோ ஆவியின் மூலமாக எண்ணெயின் மூலமாக அபிஷேகம் செய்கின்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். இதோ இந்த தெரு எண்ணெயானது யாருடைய நெற்றியிலெல்லாம் பூசப்படுகின்றதோ அவர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும், நோய்கள் அனைத்தும் நிறைவாக குணமடைய வேண்டுமென்றும், வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் எதிர்காலமும் நிறைவாக இது வந்து அபிஷேக எண்ணெயின் மூலமாக நிறைவாக கிடைக்கப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி இந்த எண்ணெயை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அடியோரை ஆட்கொண்டு
மாசற்றும் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே